கல்யாண கப்பல் ஆசையா ஒரு வீட்டை வாங்குறாங்க. ஆனா அந்த வீட்டு கிச்சன் அடிக்கடி கலைஞ்சு போகுது. காலையில பார்த்தா ஹஸ்பண்ட் முதுகுல யாரோ கீறின மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்கள் அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்க. வீட்டு வேலை பாக்குற பொண்ணு குழந்தைய விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வாஷிங் மிஷின்ல சவுண்ட் வருது. நாடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த குழந்தை வாஷிங் மிஷின்ல மாட்டிட்டு இறந்தே போயிட்டு இருக்கும். இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு ஹீரோயினும் வீட்டுக்கே ஒரு பேய் ஓட்டுறவங்கள கூட்டு வந்துருவான். ஆனா அவங்க கண்ணுக்கு மட்டும் அந்த பேய் தெரியுது. அது ஒரு பெண்ணுடைய பேய். அது உன் கணவனை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம அவங்க அனுப்பி விட்டுருவான். அன்னைக்கு நைட்டு ஹீரோன் மாதிரி இருக்க ஒரு உருவம் ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இது ரெண்டு பேரும் பார்த்து பயந்து போய் கீழே வந்து கார்ல உட்காந்துப்பாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோடைய அப்பா பிளாக் மேஜிக் மூலியமா பணக்காரன் ஆகணும்னு ஒரு சூனியக்காரி கிட்ட போயிருப்பான். அவளோ நீ உன் பையனை என் பொண்ணுக்கு கட்டி வச்சா அவனை பணக்காரன் சொல்ல சோ அவரும் ஹீரோடைய அண்ணன் அந்த பொண்ணுக்கு கட்டி வச்சிருந்திருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இவ எங்க போனாலும் அவன் பின்னாடியே போயிட்டு இருப்பா. ஆனா இது அண்ணனுக்கு பிடிக்காம அவளை கல்லாலேயே அடிச்சு விரட்டிட்டு இருப்பான். ஒரு நாள் அவளை இந்த மாதிரி அவன் அடிச்சிட்டு இருக்கும் போது அவ கீழே வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் சூனியக்காரி அம்மா தான் அந்த பொண்ணை பல வருஷமா வீட்டுல வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவளை காப்பாற்ற முடியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தலைக்காணியா அவன் முகத்துல வச்சு அவளை சாவடிச்சிருப்பாங்க. அவளுடைய பேய் தான் அண்ணனை கொண்டுச்சு இப்போ என்னையும் கொல்ல பார்த்துட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்ல உடனே ஹீரோயினும் பேய் ஓட்டுறவங்களா கூட்டு வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணி அந்த பேய்க்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கு ஹீரோவுடைய உயிர் தான் வேணும்னு அந்த பேய் அடம் பிடிச்சிட்டு இருக்கு. நீ தான் உன்னை கொரோனா பழி வாங்கிடல அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கன்னு ஃபைனலா அவங்களும் மந்திரத்தெல்லாம் போட்டு அந்த பேய் ஓட்டி விட்டுற. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த பொண்ணை காரணம் பண்ணது அவங்க அண்ணன் கிடையாது ஹீரோ தான். சோ அதனாலதான் இறந்து போன அந்த பொண்ணுடைய பேய் ஹீரோ கொல்றதுக்காக வந்திருக்கும். திரும்பவும் அவன் ஹீரோட ரூமுக்கு ஆவியா வந்து அவனை பால்கனில இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுடுறான்.